பேர் என்ன? தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலையொட்டி பிரச்சாரம் செய்து வரும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்று ஆம்பூர் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக வேட்பாளர் கே.சி. வீரமணிக்கு ஆதரவாக பரப்புரை மேற்கொண்டார். பிரச்சாரத்தில் பேசிய அவர், இன்று தமிழகத்தில் போதைப்பொருள் விற்காத இடமே இல்லை. பெற்ற பிள்ளைகளை, குழந்தை செல்வங்களை கண்ணை இமை காப்பது போல வளர்த்து ஆளாக்கி இருக்கிறோம். ஆனால் இந்த ஆட்சியில் நடக்கும் கொடுமை காரணமாக போதைப்பொருள், கஞ்சா போன்றவை பள்ளி கல்லூரிகளுக்கு அருகிலேயே அதிகமாக விற்பனை செய்யப்படுகிறது என்று குற்றம் சாட்டினார். மேலும் கஞ்சா விற்பனை செய்வோருக்கு துணை நிற்பது ஆளும் கட்சியைச் சேர்ந்தவர்கள்தான் என்றும் அதனால்தான் கஞ்சாவை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றும் கூறினார். இப்படி ஒரு திறமையற்ற முதலமைச்சர், பொம்மை முதல்வர் நாட்டை ஆள்வதால் நாடு சீரழிந்து கொண்டிருப்பதாகவும் இதிலிருந்து தமிழகத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். திமுக ஆட்சியில் திட்டமிட்டு சிறுபான்மை மக்களுக்கு ஆசை வார்த்தைகளை கூறி வாக்குகளை பெற ஸ்டாலின் நாடகம் ஆடுகிறார். ஸ்டாலின், உதயநிதி, சபரீஷன், துர்கா ஸ்டாலின் என 4 பேரும் தமிழகத்தை கூறு போட்டு ஆட்டி படைக்கிறார்கள் என்றும், குடும்ப ஆட்சி தேவையா, வாரிசு அரசியல் தேவையா என்று மக்களை யோசித்து முடிவெடுக்க வேண்டும் என்றும் கூறினார். அது மட்டுமன்றி, சென்ற தேர்தலில் திமுக 525 வாக்குறுதிகள் கொடுத்து அதை நிறைவேற்றுவோம் என்று சொல்லிவிட்டு அதில் 4இல் 1 பங்கு கூட நிறைவேற்றப்படவில்லை என்றும், பெட்ரோல் டீசல் விலை குறைப்பு, 100 ரூபாய்க்கு கேஸ் மானியம், 150 நாள் வேலை திட்டம், கல்விக்கடன் ரத்து என்று கூறிய அத்தனையும் ஏமாற்று வேலை என்றும் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்தார். மேலும் திமுக ஆட்சியில் வரி உயர்வு, விலைவாசி உயர்வு, இதனால் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதால் அதிலிருந்து அவர்களை மீட்டெடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் ஒவ்வொரு குடும்ப அட்டைக்கும் அதிமுக ஆட்சி மலர்ந்தவுடன் 10,000 ரூபாய் அவர்களின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் என்றும், மாதந்தோறும் உரிமை தொகை 1000 என்பதை 2000ஆக வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் என்றும் தெரிவித்தார்.